உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கட்டுமா? மொபைலை புடுங்கிட்டீங்களா? எடுத்துட்டீங்கல்ல? குழந்தைட்டேருந்து, பசங்கள்ட்டேருந்து. பயங்கர கோவம் வந்திருக்குமே! அழுகை ஆயிருக்குமே! ஆம், ஒரு சீன்லாம் பயங்கர கிரியேட் ஆயிருக்கும்ல? இந்த வீடியோ பாருங்க. ஒரு 2 நிமிஷத்துல பார்க்கலாம். என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். சரியா? வணக்கம். ரவிச்சந்திரன் பேசுறேன். உங்க குழந்தை நல ஆலோசகர். இப்ப ஆ, சாப்பிடும்போது ஃபோன பார்த்துட்டு இருப்பாங்க. ஆ, அதே மாரி அவங்க அழுதாங்கன்னா, நீங்க ஃபோன குடுத்துருவீங்க. அழுகாம இருக்கணும்ல? அப்புறம் நம்ம பிஸியா இருந்தோம்னா, நம்மள தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு, என்ன ஆகும்னா, ஃபோன வந்து குடுத்துருவோம். அப்ப நம்ம டிஸ்டர்ப் ஆகாதுன்னு சொல்லிட்டு ஃபோன குடுத்துருவோம். இத வந்து நம்ம வந்து டெய்லி பண்ணிட்டே தானே இருக்கோம். ஆனா, அ நம்ம ஒரு விஷயம் பண்றோம். என்ன தெரியுமா? நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணுறதே கிடையாது, ஆக்சுவலா. அதுக்கு பதிலா, குழந்தை தான் வந்து நம்மள கண்ட்ரோல் பண்ற நிலைமைக்கு போயிடுது இப்ப. கரெக்ட்டு தானே? சரி. இப்ப ஏபிசிடி. என்னது? ஃபர்ஸ்ட்டு என்ன நடக்குது? ஆன்டிசிடென்ட். என்ன நடக்குது? ஃபோன குடுக்குறோம். அப்புறம் ஃபோன எடுத்துடுறோம். கரெக்ட்டா? அப்ப அடுத்தது பிஹேவியர். குழந்தை என்ன செய்றாங்க? பசங்க அழறாங்க, கத்துறாங்க, ஒரு ரெசிஸ்டன்ஸ் தடுக்குறாங்க. இல்லையா? அப்புறம் சி கான்சிக்வென்சஸ். அடுத்து என்ன நடக்குது? நம்ப வந்து புடுங்கல் தாங்க முடியாம ஒண்ணு ஃபோன குடுத்துடுறோம். இல்ல அவங்களோட சேர்ந்து ஆர்க்யூ பண்றோம். இல்ல சத்தம் போடுறோம். கரெக்ட்டா? அப்ப குழந்தை என்ன கத்துக்குது தெரியுமா? சரி, நம்ப வந்து அடம் புடிச்சா, நம்ப திருப்பி ஃபோன வாங்கிடலாம். அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. இதுக்கு உளவியல்ல என்ன சொல்றோம்? சைக்காலஜில என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா, ஆ ப்ராப்ளமேட்டிக் ஸ்க்ரீன் யூஸ் அப்படின்னு சொல்றோம். அப்படின்னா, அளவுக்கு மீறிய அந்த ஸ்க்ரீன வந்து யூஸ் பண்றது. ஸ்க்ரீன்ங்கிறது நான் இங்க சொல்றது வந்து ஃபோனாவும் இருக்கலாம், இல்ல டிவியாவும் இருக்கலாம். சரியா? ப்ராப்ளமேட்டிக் ஸ்க்ரீன் யூஸ். ஒரு முக்கியமா ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு விஷயம் சொல்றேன். அ ம அதாவது இந்தியால மக்கள் தொகை வந்து ஒரு 145லேருந்து 147 கோடி வச்சுக்கோங்களேன். அதுல கிட்டத்தட்ட 44 கோடி வந்து 18 வயசுக்கு கீழ இருக்கிற குழந்தைங்க. ரைட்டா? அதுல 3ல 3 குழந்தையில 1 குழந்தை வந்து இந்த மாரி இந்த இந்த அளவுக்கு மீறி இந்த ஸ்க்ரீன் யூசேஜ்ல பாதிக்கப்பட்டுருக்காங்க. சரி. இந்தியா அப்படி இருக்குன்னா, தமிழ்நாடுல எப்படி தெரியுமா? தமிழ்நாடுடைய மொத்த மக்கள் தொகை வந்து எவ்வளோன்னா, ஒரு 7,5லேருந்து 7,7 கோடி வச்சுக்குவோமே. அதுல 25லேருந்து 30% 18 வயசுக்கு இருக்கிற குழந்தைங்க. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 1 1/4 கோடி வச்சுக்கோங்க. ஒரு அப்ராக்ஸிமேட்டா. அதுல 25லேருந்து 30% குழந்தைங்க, கிட்டத்தட்ட ஒரு 50,00,000 குழந்தைங்க, 18 வயசுக்கு கீழ உள்ள குழந்தைங்க வந்து இந்த மாதிரி ஆ ப்ராப்ளமேட்டிக் ஸ்க்ரீன் யூஸ். அதாவது அளவுக்கு மீறி ஃபோனோ, டிவியோ யூஸ் பண்றது. ஸ்க்ரீன்ங்கிறது வந்து நான் முதல்லயே சொல்லிட்டேன். டிவியோ இல்ல வந்து ஃபோனோ. இது நம்ம எங்க போயிட்டுருக்கோங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இப்ப நம்ம என்ன ஆக்சுவலா ரியலைஸ் பண்ணோம்னா, இது வந்து டைம் பாஸ் கிடையாதுங்க ஆக்சுவலா. இது வந்து அ ஹேபிட்டா மாறி, இது ஸ்லோவா வந்து ஒரு அடிக்ஷன். ஒரு ஒரு என்ன சொல்றது? ஒரு அடிமையா ஆக்கி விட்டுரும். கரெக்ட்டா? சரி, இப்ப நம்ம டிக்கு வருவோம். டைரக்ஷன். இப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, ஆ சடனா பிடுங்கிடக்கூடாது. 1 இது எது எது செஞ்சாலும் உடனே வந்து டிவிய போய் குடுகுடுன்னு ஆஃப் பண்ணுறது. இல்ல அ ஃபோன புடுங்கி வச்சுருது. இது வந்து வேலைக்கு ஆகாது. முதல்ல அத தெரிஞ்சுக்கோங்க. 1. 2வது அ முதல்லயே சொல்லிடுங்களேன். எப்படின்னா, "இங்க பார் உனக்கு ஒரு 5 நிமிஷம் தான் டைம். 5 நிமிஷத்துக்குள்ள பார்த்துட்டு குடுத்துரு. ரைட்டா? இல்ல 5 நிமிஷம் தான் உனக்கு டைம். நான் டிவிய ஆஃப் பண்ணிடுவேன்." அப்படின்னு சொல்லிட்டு இப்படி நீங்க பண்ணீங்கன்னா, ஒரு ரொட்டீன் செட் ஆயிடும். அதுக்கப்புறம்
2வது ஒரு ஆப்ஷன், ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி குடுத்துருங்க. 5லேருந்து 5:30 ஏதோ ஒரு டைம் ஒரு 1/2 அன் ஹவர் 45 மினிட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த டயத்துக்குள்ள தான் இது செய்யணும் அப்படின்ட்டா மைண்ட் செட் ஆயிடும். இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து, ஒரு ஹாபீஸ் அதாவது பொழுதுபோக்கு. இதுக்கு பதிலா வேற ஏதாவது ஒரு விளையாட்டோ, இல்ல சின்ன குழந்தையா இருந்ததுன்னா ஒரு டிராயிங் பழக்கம். இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணுல மைண்ட சேஞ்ச் பண்ணி விட்டீங்கன்னா, இந்த ஸ்க்ரீன்ல யூஸ் பண்ற ஸ்பெண்ட் பண்ற டைம் வந்து உங்களுக்கு குறைஞ்சிரும். கரெக்ட்டா? இது வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. ஆ ரொம்ப முக்கியமான விஷயம், கனெக்ஷன் நம்ப வச்சுக்கிட்டா தான் குழந்தைட்ட கரெக்ஷன் ஆகும். இது ஒவ்வொரு வீடியோலயும் இப்ப நான் அடுத்த வீடியோலேருந்து ஒவ்வொன்னுத்துலயும் இத சொல்லுவேன். நம்ப ஃபர்ஸ்ட்டு கனெக்ஷன கிரியேட் பண்ணா தான், கரெக்ஷன் பண்ண முடியும் குழந்தைங்கள. ரைட்டா? ஆ இது இந்த மாரி இது புடிச்சிருக்குன்னு நெனைக்கிறேன், இந்த டாபிக்கு. புடிச்சிருந்ததுன்னா YouTube சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Instagram சேனல வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஃபோன் வந்து ஆக்சுவலா வந்து ஒரு ப்ராப்ளமே கிடையாதுங்க. கண்ட்ரோல் இல்லாம யூசேஜ் பண்ணுறது தான் வந்து பிரச்சனையே. அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். ஒரு நல்ல ஒரு டாபிக்கோட. அதுவரைக்கும் வணக்கம். பாய் பாய்.